ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைனீஸ் ரெசிபி. இது வந்துட்டு வெஜ் மஞ்சூரியன். இந்த வெஜ் மஞ்சூரியனில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். இது வந்துட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செய்யும் போது இன்னுமே ஹைஜீனிக்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு அஜினோமோட்டோ அந்த மாதிரி எந்த எக்ஸ்ட்ரா ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் நம்ம செய்வோம். இந்த மஞ்சூரியன் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம், இல்லை ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ரோட்டி சப்பாத்தி அது கூட சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட் ஆகும். இந்த டேஸ்டியான வெஜ் மஞ்சூரியன் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த வெஜ் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெஜ் மஞ்சூரியனுக்கு நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ் என்னென்ன எடுத்துருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு கேரட் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கேரட், ஒரு பெரிய சைஸ் கேரட்டை வந்துட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. கேரட் துருவியில் போட்டு இது வந்துட்டு முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் எல்லாத்தோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸை விட கொஞ்சம் முட்டைக்கோஸ் ஜாஸ்தியாக இருக்கணும். இதையும் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு பீன்ஸு, அதையும் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன் நான். இது வந்துட்டு காலிஃப்ளவர், இதையும் கேரட் துருவி வச்சுருக்கேன் நல்லா ஃபைனாக. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு பெப்பர் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு, நம்ம சாஸ்க்கு வந்துட்டு அப்புறமேட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. இப்போ இதை ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு தண்ணி விட்டு இதை நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம உருட்டி எண்ணெயில் போடணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓவராகவும் தண்ணி விட்டுறக்கூடாது. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். இது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் பெருசாக வேணாலும் உருட்டிக்கலாம். சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாஸ் நல்லா ஊறி நல்லா இருக்கும். மஞ்சூரி இந்த சைஸில் உருட்டிக்கலாம் எல்லாத்தையும். பாருங்க, நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் சுட வச்சிருக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த உருண்டைகளை வந்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்து இந்த சூடான எண்ணெயில் போட்டுடலாம். இதை 2 சைடும் டர்ன் பண்ணி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக சைனீஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சைனீஸ் ஃப்ளேவரில் நம்ம வெஜிடபிள்ஸ் கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகணும். ஏன்னா நம்ம உள்ள மைதா மாவு கார்ன்ஃப்ளவர்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் நல்லா வேகணும். உள்ளுக்குள்ளே வெஜிடபிள்ஸும் நம்ம ராவாக தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு தாளிக்கிறதுக்கு நம்ம மஞ்சூரியனுக்கு என்னென்ன வேணுமோ அதான் எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி டயகனலாக வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், அதையும் இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். குடமிளகாய் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு இஞ்சி போட்டுக்கலாம். கூடவே இந்த பூண்டும் சேர்த்துக்கிங்க. பச்சை மிளகாயும் அதோடய சேர்த்திடலாம். இது 3 ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த வெங்காயத்தையும் சேர்த்திடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இது கூட இந்த குடமிளகாவும் சேர்த்திடுங்க. குடமிளகாய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம். குடமிளகாயில் அந்த லேசாக ஒரு க்ரன்ச் இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும் மஞ்சூரியில். இப்போ நம்ம இதில் இந்த சாஸஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம்.
இது வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வினிகர் எடுத்து வச்சுருக்கேன். வினிகர் ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 டீஸ்பூன் சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். சோயா சாஸ் ஆட் பண்ணிவிடுங்க. டொமேட்டோ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். இது வந்துட்டு ரெட் சில்லி சாஸ். இது வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடுங்க. இது ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சுகர் சேர்த்திக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் சேர்த்துறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த சாஸ்லேயே உப்பு இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு உப்பு தேவைப்படுதா அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த பால்ஸில் உப்பு சேர்த்திருக்கிறோம், அதுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சாசியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபுல்லாக எல்லா பால்ஸ்லேயும் வந்துட்டு கவர் ஆகும். அதுக்காக ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்துறேன். கொஞ்சமாக உப்பு பத்தலை. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு இந்த சாஸ். இப்போ நம்ம வந்து பொரிச்சு வச்சிருக்கிற இந்த மஞ்சூரியன் பால்ஸ் போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஹை ஹீட்லயே ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இந்த பால்ஸ்ல வந்துட்டு இந்த சாஸ் வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகணும். அதுக்காக உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா இதில் ஆட் பண்ணலாம். ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தலை கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக. ஸோ நம்மளோட வெஜிடபிள் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தலை தூக்கிடலாம். கொத்தமல்லி தலைக்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. அது வந்துட்டு அந்த சைனீஸ் ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ என்கிட்ட இல்லை, அதனால நான் வந்துட்டு அதுக்கு பதிலாக கொத்தமல்லி தலை போடுறேன். ஸோ நம்மளோட வெஜிடபிள் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பர் டேஸ்டி வெஜ் மஞ்சூரியன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.